இப்ப என்னடி பண்றது? இப்ப வந்து சொன்னா என்ன பண்ண முடியும்? ஏக்கா பெருசா சொன்னா நம்ம அன்னைக்கு கேட்கும்போது வேணாம் வேணாம்னா இப்ப வந்து நின்னா இப்ப என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. உழுத நேரம் ஊர்வழி போனா அடுத்த நேரம் ஆழ்த்தேட வேணாமா, அந்த கதையா உள்ள இருக்கு. அன்னைக்கு வீட்டுல சும்மா இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காம நம்ம உயிரை வந்து வாங்குறாளக்கா இந்த அம்மணி. அன்னைக்கு நாங்க சொல்லும் போது நீ கேட்கவே இல்ல, இப்ப வந்து கண்டகசிக்கணும்னா என்ன பண்றது அம்மணி? ஏக்கா ஏக்கா இப்படி சொன்னா எப்படிக்கா? நீங்க எல்லாரும் போகும்போது நான் மட்டும் வரலன்னா நீங்க எல்லாம் சங்கடப்பட மாட்டியா? அதெல்லாம் எங்களுக்கு ஒரு சங்கடமும் இல்லாமணி, நாங்க சந்தோஷமா தான் போறோம். அவ கிடக்குறாடி லூசு. நான் அன்னைக்கு சொல்லும் போது நீ சரின்னு இருந்தா இன்னைக்கு நீயும் எங்க கூட வந்திருக்கலாம்ல. டிக்கெட் இல்லாம என்னடி பண்ண முடியும்? ஏக்கா ஏக்கா நான் என்ன குண்டாவாக்கா இருக்கேன் உங்களை மாதிரி? ஒல்லு குச்சி மாதிரி தானே இருக்கேன். நான் ஒரு வாரமா உட்காந்துக்கிறேனே. இதுக்கு இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாளாம், அந்த கதையால இருக்கு. நீங்க அவளுக்கு இறக்கம் பாத்தீங்கன்னா அவ உங்களே குண்டுன்றா. சொன்னா சொல்லிட்டு போட்டுண்டி, ஆனா அவ அப்படி சொன்னாலும் ஒண்ணுமே மாற போறது இல்லையே. இந்த அரே சின்ன பொண்ணு, இது ஒண்ணும் நம்ம வீடு கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து போறதுக்கு. இது தியேட்டரு, உள்ளெல்லாம் விட மாட்டாங்க டிக்கெட் இல்லாம. அவங்க விட்டாலும் விடுவாங்க போல, ஆனா நம்ம கூட வந்தவா உள்ள விட மாட்டா போல. இதுக்கு வேற எதுவுமே வழி இல்லையா? உள்ள வரணுங்க. ஒரு டிக்கெட் 100 ரூபா. பிளாக்லயாவது யாராச்சும் 200 ரூபாய் கொடுத்தா வாங்க. நான் அது பிளாக்லயாவது வாங்குறதாவது. அன்னைக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணும்போது 100 ரூபான்னு தான் நான் புக் பண்ணவே வேண்டான்னே. இன்னைக்கு நான் 200 கொடுத்தா உள்ள போய் படம் பார்ப்பேன். சின்ன பொண்ணு, உனக்கு அவ்வளவு ஆசையா இருந்துச்சுன்னா காசு அதிகம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு யார்கிட்டயே டிக்கெட் இருக்கான்னு கேட்டு பாருடி. ஏக்கா எதுக்குக்கா மத்தவங்க கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட 4 பேர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறேன். நீங்க சரினாலே போதும். நாங்களாட்டி தியேட்டருக்கு ஓனரு எங்க கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? இருங்களே நயன்தாரக்கா, அவ என்னதான் யோசனை சொல்றான்னு கேப்போம். கேப்படி கேப்ப, என் மவனும் மருமவளும் என்ன தியேட்டருக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடையில வராம உங்க கூட வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? இந்த இருங்க நயன்தாரக்கா, உங்க மவனும் மருமவளும் உங்களை எப்படி கூப்பிட்டாங்கன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். எங்க கிட்ட உங்க பருப்பு ஒண்ணு வேகாதுன்னு. ஏனுங்க நயன்தாரக்கா, உங்களுக்கு இந்த அசிங்கம் தேவையா? அவங்க ஏதோ புதுசா கல்யாணம் ஆனவங்க தியேட்டருக்கு போறாங்க, நீங்களும் அதே மாதிரி ஆசைப்பட்ட நியாயமாக்கா? ஏக்கா ஏக்கா நான் சொல்ற வழியை கேட்டு என்ன உள்ள கூட்டு பாருங்கக்கா. நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? ஆமாட்டி, சீக்கிரம் வழிய சொல்லு, உள்ள போவோம். பின்ன படம் போட்டுற போறான். ஏக்கா டிக்கெட் புக் பண்றவங்க செல்போனை தாங்க காட்டுவாங்க அந்த புக்கிங் இதை. அதனால நீ என்ன பண்றீங்கன்னா அதை டக்குன்னு காட்டிட்டு டக்குன்னு எடுத்துருங்க. 5 பேரும் சொல்லிருங்கக்கா. அதனால நானும் அப்படியே உள்ள வந்துருவேன். கேட்கிறவன் கேனீனா இருந்தா கேப்பையில நெய்வடியும்பானா, அந்த கதையா உள்ள இருக்கு. இது நல்லா இருக்கே சின்ன பொண்ணு. அவங்க தியேட்டர்ல டிக்கெட் செக் பண்றதுக்காக நிக்கிறாங்க. அவங்க எப்படி 4 டிக்கெட் 5 டிக்கெட்னு பார்க்காம நம்மள உள்ள அனுப்புவாங்க? அதை செக் பண்ணும்போது பாத்துக்கிடுவோமேட்டி. இப்போ என்ன பிரச்சனை? சரிடி வாங்க, அந்த மாதிரி முயற்சி பண்ணி உள்ள போற முடியுமா பாப்போம். முடியெல்லாம் பாத்துக்கலாம். எக்காக்கா, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இவளால நாம தான் போய் மாட்ட போறோம்னு நினைக்கிறேன்க்கா. நயன்தாரக்கா எனக்கு ஒரு பாப்கார்ன் வாங்கி தாங்களேங்கா. பாப்கார்ன் எல்லாம் படம் பார்க்கிறவங்களுக்கு, வெளியே நிக்கிற உனக்கு எதுக்குடி? நானும் உள்ள வந்து படம் பார்க்கத்தான் போறேன். அதையும் பாப்போம் மேமணி. அவதான் ஆசைப்படுறாளே, வந்தா வந்துட்டு போறா. அதுக்கப்புறம் மாட்டினா பாத்துக்கலாம். அடியே வாங்கடி, கதவு திறந்துட்டாங்க, வாங்க உள்ள எல்லாரும் போவோம். ஆசை யோசை இப்பொழுது பேராசை இப்பொழுது தியேட்டரில் போய் படம் பார்க்க ஆசை இப்பொழுது. ஆமாண்டி, ஆமா பேராசைதான். டிக்கெட் இல்லாம படம் பார்க்க ஆசைப்படுதல்ல. படம் பார்க்க வாங்கன்னா அங்க என்னடி படம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க? வாங்கடி. அடேங்க அப்பா, எம்மா பெரிய தியேட்டரு. நான் இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய தியேட்டர் பார்த்ததே கிடையாது. நானும் தான் பார்த்ததே கிடையாது. என்ன சின்ன பொண்ணு, நீயும் உள்ள வந்துட்ட? டிக்கெட் செக் பண்ணலையா? ஐ திங்க் அங்க ஒரு ஆள் வருது, அவங்களாதான் இருக்கும்னு நினைக்கேன். சும்மா இரண்டி வாய் வச்சிராத. இம்மா, நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணீங்களா இல்ல டிக்கெட் எடுத்துருக்கீங்களா? அங்க வந்து நாங்க ஆன்லைன்ல தான் புக் பண்ணோம். அப்ப கொடுங்க, உங்க மொபைல காட்டுங்க பார்க்கலாம். ஏண்டி பாப்பாத்தி கேக்குறாங்கல்ல, காட்டு. பாப்பாத்தி நான் சொன்ன ஞாபகம் இருக்கட்டும்டி. கொடுங்க மேடம். இந்த தண்டி பாத்துக்க. ஓ அந்த டிக்கெட், இந்த டிக்கெட்டு 28, 29, 30, 31. சரிக்கா. சரி 4 டிக்கெட்டு. சரி, இத்தனை மணிக்கு புக் ஆயிருக்கு. சரி. என்னடி இவே இப்படி பாக்குறேன் இவ்வளவு நேரம்? போன பார்த்ததே இல்லையோ? ஐயோ ஏனா தானே செக் பண்ணானா, நம்ம அப்படியே உள்ள இருந்துக்கலான்னு பார்த்தா கரெக்டா செக் பண்றானே. மாட்டிக்கினாரு ஒருத்தரே, அதை காப்பாத்தனுங்க அடுத்தரே, அவரை காப்பாத்தனுங்க அடுத்தரே. சரி மேடம், அந்த 4 பேர் யாரெல்லாம்? நாங்க 2 பேரு, அதோ அந்த சாரி சுடியார் அவங்க 2 பேரு. நானே அந்த சேலை உடுத்தினதும் நானே, நானே அந்த சுடிதார் போட்டதும் நானே. ஆமா, அது யாரு? அது யாருன்னே தெரியல. அடி பாவிகளா, டிக்கெட் செக் பண்ணோன்னே என்னை யாருன்னே தெரியாதுன்ட்டே இல்லையா?
எக்ஸ்கியூஸ் மீ, உங்க டிக்கெட் காட்டுங்க. தம்பி அது வந்து நானும் இவ கூட ஒன்னா தான் வந்தேனா, ஆனா வந்து நீங்க ஒண்ணா வந்தீங்களா தனியா வந்தீங்களா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. உங்க டிக்கெட் நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா மொபைல் காட்டுங்க, அப்படி இல்லைன்னா உங்க டிக்கெட்டை காட்டுங்க. நீ ஏன் ஒரு தர டிக்கெட் மாதிரி இருக்கடா, உன்கிட்ட ஏன்டா என் டிக்கெட்டை காட்டணும்? நான் தான் இப்ப இன்சார்ஜ், அதனால நீங்க என்கிட்ட காட்டி தான் ஆகணும். நாங்க எங்க இருக்கிறது? நான் இங்க இருப்பேனா இல்லையானே தெரியல, அவளுக்கு எங்க இருக்கிறதுன்னு இப்ப அவசியமாக்கும். சரி, உங்க டிக்கெட் டக்குன்னு எடுத்து வைங்க. இதை உங்களுக்கு சீட்டு காமிச்சிட்டு வரேன். இத முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர், நீங்களும் தான். இந்த சீட்ல ஒருத்தவங்க, அந்த சீட்ல ஒருத்தவங்க. ராணிக்கா சின்ன பொண்ணு வசமா சிக்கிட்டாக்க என்ன பண்றது? நாம என்னடி பண்ண முடியும்? சொன்னா கேட்க மாட்டேன்ட்டால, நமக்கு யாருனே தெரியாத மாதிரி இருந்துக்கிடும். டி உங்க டிக்கெட்டை காட்டுங்கன்னு சொன்னேனே மேடம். தம்பி நான் வந்து டிக்கெட் எடுத்தா படம் பார்க்கலாம் நினைச்சேன் தம்பி, இங்க வந்து பார்த்தா டிக்கெட்டே இல்லன்ட்டாங்க, அதனால தான் சும்மாவே படம் பார்க்கலான்ட்டு வந்துட்டேன். ஓஹோ, ஹவுஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா வந்தீங்களா? அடுத்த ஷோ இருந்து வெயிட் பண்ணி பாருங்க மேம். பாய். இப்போ கொஞ்சம் வெளியில போறீங்களா? இங்க அப்புறம் நின்றுட்டு இருந்தீங்கன்னா மத்தவங்களுக்கு மறைக்கும். டிக்கெட் எல்லாமே ஃபுல் ஆயிருச்சு மேடம், நீங்க வெயிட் பண்ணுங்க. தம்பி டிக்கெட் இல்லைன்னா என்ன தம்பி, நான் இந்த கீழே ஒரு ஓரமா உட்காந்து பார்த்துட்டு போறேனே. யாக்கா பாத்தியாக்கா, டீசெண்டா பேசுறேன், நானும் டீசெண்டா பேசிட்டு இருந்தாக்க நம்ம கையில ராங் கட்டுற பத்தியாக்கா, சீட்ல தான் கை இருக்கணும். இதெல்லாம் பெரிய தேட்டரு. ஆஹா, ஆளு டீசெண்டா இருக்கான்னு பார்த்தா வாயை திறந்தா கூவ நாருதே. பேசாம வெளில போயிருவோம், கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் தள்ளிடுவான். ஏக்கா நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு நல்லா சத்தமா தான் பேசுற, ஆனா பேசுறதெல்லாம் சரிதான்க்கா. வெளில போலனா கழுத்தை பிடிச்சு தள்ளுவேன். இதெல்லாம் தேவை இந்த சின்ன பொண்ணுக்கு? 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்ப இந்த கேவலப்பட வேண்டியிருக்கு. யூ கேன் சிட், நோ ப்ராப்ளம். காசு கொடுத்தோன்னே எப்படி மதிக்காம பாரு. காசு இல்லைன்னா கழுசட மாதிரி திட்டுட்டு போறான். அடி பாவிங்களா, கூட வந்தவ ஒருத்தி படம் பார்க்க முடியாம கஷ்டப்படுறாளேன்னு கொஞ்சமாச்சும் கிதக்க இல்லாம எவ்வளவு ஜாலியா விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணி படம் பார்க்கறாளுங்க. அடிப்பாவி பேப்பர்லாம் கொண்டு வந்திருக்காளுங்க வெட்டி பறக்க விடுறதுக்கு. இவளுகளை என்ன பண்றது? என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது, வெளியில தான் போனோம். நீ வேற ஏன்பா திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ற? இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்க, நான் ஓரமா நிக்க தானே போறேன்ற, அதுக்கும் விட மாட்ற. ஓரமா நிக்கிறதுக்கு வெளியில போய் நில்லுக்கா. டேய் வெளியில போய் நின்னா படம் தெரியாதுடா. சரிக்கா, நான் வேணா மேனேஜரை கூப்பிடட்டா? மேனேஜர் வேண்டாம், கோனேஜர் வேணாம். இப்போ என்ன உனக்கு? நான் வெளில போகணும் அவ்வளோதானே. ஏக்கா அங்க இங்கேயுமா மாத்தி மாத்தி 1/2 மணி நேரம் நின்று படம் பார்த்துட்டா, தயவு செய்து வெளியில போயிருக்கா. இனிமே பெரிய செக்கிங் வருவாங்கக்கா. உனக்கு சீட் இல்லாத தெரிஞ்சா என் சீட்டை கிழிச்சிருவாங்கக்கா. தம்பி நான் வேணா பாப்கார்ன் விற்கிறவன்னு சொல்லிட்டு இங்கே நின்னுக்கிறவா? அதெல்லாம் இந்த தேட்டர்ல வெளியே கடை வச்சிருக்காங்கக்கா. நான் என் ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போறேன் தம்பி. உண்மையிலே எதுக்குக்கா இப்ப உள்ள வந்து அதை சொல்லு. இல்லடா படம் பார்த்துட்டு இருக்காங்க, பாப்கார்ன் இல்லைன்னு நல்லா இருக்காதே, வாங்கி கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். அவங்க தானே, அவங்க சீட் நம்பர்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. தயவு செய்து நீ வெளில போய் நான் கொடுத்துறேன். ஒன்றும் தேவையில்ல, என்னை விட்டுட்டு படம் பார்க்காக அவளுக்கு பாப்கார்ன் வரையா நானே தின்னுக்கிறேன் 4 பேக்கெட்டே. தேட்டருக்கு வந்ததுக்கு இந்த பாப்கார்ன் தான் மிச்சம். வா வா வா, படம் செம சூப்பரா இருக்குண்ணே. என்னடி சின்ன பொண்ணு உள்ள வந்து படம் பார்த்துட்டு இருக்க? பின்ன இல்லையாக்கா, தேட்டருக்கு வந்தா படம் பார்க்காம பாப்கார்னை திம்பாங்க? இன்னும் வெளியில உட்கார்ந்து பாப்கார்ன் தானடி திங்க சொன்னா. ஆனா நான் வந்து படமே பார்த்து முடிச்சிட்டேனே. அதான்டி எப்படின்னு தான் கேக்குறான். திருட்டுக்கார சின்ன பொண்ணு என்ன பண்ணானே தெரியல. தேட்டருக்கு வந்தால் காசு கொடுத்து பாப்கார்ன் கூட வாங்க மாட்டேன், இதில் தேட்டருக்கு டிக்கெட் எடுத்து வரனாக்கும் படம் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் சாமர்த்தியமாக பேசி வச்சு உள்ளே வந்துட்டேன். எல்லாம் சின்ன பொண்ணோட சாமர்த்தியம் தான். எப்படின்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்காளா, எப்படி உள்ள வந்திருப்பா? செக் பண்ணுற பையன் காலில் விழுந்து கதறி எழுது உள்ளே வந்து நீங்கிட்ட சொன்னால் கேவலமாக போகும். எப்படியாவது டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு ஒன்றாவே போயிடணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, அவங்க பேரெல்லாம் இப்ப நாம பார்க்கலாம். இளந்தமிழ், நித்யா, தீபிகா, ட்ரிபிள் எம் ஃபேமிலி, முத்துலட்சுமி, பிரகாஷ், நந்தி, முகமத், காமாட்சி, சுப்பு, மாதேஷ், மோகினி, மோனிஷா, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். உங்க நேம் இந்த லிஸ்ட்ல இல்லனா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவையும் பாருங்க, அந்த லிஸ்ட்ல வரலாம்.